ஆண்டாள் அருளிய திருப்பாவை 13. புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பினக்கான் போதடி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் இங்கே கிருஷ்ணரை பற்றியும் சொல்கிறாங்க, ராமரை பற்றியும் சொல்கிறாங்க. கிருஷ்ணரை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புல்லின் வாய் கீண்டானை. புல் அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பறவை. பறவை கொக்கு வடிவில் பகாசுரன் என்ற அசுரன் கிருஷ்ண பரமாத்மா கொள்ள வரான். அந்த புல்லின் வாய் கீண்டானை, அதோட அழகை ரெண்டாக பொழந்துட்டானான். அது கிருஷ்ணருடைய லீலை. புல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை. பொல்லா அரக்கன் யார் அவன்? ராமரையும் சீதையும் பிரித்த அந்த பொல்லாத அரக்கன் என்று சொல்கிறார் ஆண்டாள். இந்த பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே, கிள்ளிட்டானான். இந்த களை எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, பயிர் ஊடே இருக்கிற வேற்று செடி அது பயிரை பாழடிச்சிடும், அந்த களை எடுப்பாங்க. அந்த மாதிரி களைந்தெடுத்தல், கிள்ளி களைதல். கிள்ளி களைஞ்சிட்டானா அந்த கொடிய அரக்கனை, பொல்லா அரக்கனை. ராவணனோட தலையை கிள்ளி எரிஞ்சிட்டான் ராமபிரான். ஆக இங்கே கிருஷ்ண பரமாத்மாவின்னு சொல்கிறாங்க, ராம பரமாத்மாவின்னு சொல்கிறாங்க. கீர்த்திமை பாடிப்போய் அவங்க புகழ பாடிக்கிட்டு வந்திருக்கோமா. பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார். எல்லாரும் நோன்பு நோர்க்க வந்த பிள்ளைகள் அனைத்து பேரும் பாவை களம்பு, பாவை நோன்பு நோர்க்கின்ற களம், அந்த களத்தில் சென்றடைந்து கொண்டிருக்கின்றனர். வெள்ளி இழந்து வியாழம் முழங்கிற்று. வெள்ளி எழுந்திடுத்து, வெள்ளி முளைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னுமா தூங்கிட்டு இருக்க, வெள்ளி முளைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டிலலாம். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. வியாழகிரகன் உறங்க சென்று விட்டான். வெள்ளி எழுந்து விட்டான். சுக்கிரன் எழுந்து விட்டான். புல்லும் சிலம்பினக்கான். என்னம்மா புல்லும் சிலம்பினக்கான்? 6வது பாடலில் புல்லும் சிலம்பினக்கான் என்று சொல்வதற்கு பொழுது விடிந்து விட்டதுன்னு அறிகுறியாக கீச்சு கீச்சு என்று புல் என்கிற பறவைகள் சப்தமிடுகின்றன. நாணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த புற்கள் எல்லாம் சப்தமிடுகின்றன, சிலம்புகின்றன. ஆனால் இங்கே பறவைகள் இறை தேட போகின்றனவாம். இன்னும் நல்லா விடிஞ்சு போச்சு, அவங்க சாப்பாடை தேட போகிறாங்க தனக்கும் தன் குழந்தைகளுக்கும். ஸோ புல்லும் சிலம்பினக்கான். அம்மா நல்லா விடிஞ்சிடுத்துமா. போதடி கண்ணினாய். போது என்றால் மலர், அரி என்றால் வண்டு. அவளோட கண்ணு எப்படி இருக்கணும்னா, அந்த மலருக்குள்ளே உள்ள கண்ணு வண்டை முழுங்கிருத்தான், அப்படி இருக்கான். அழகான கண்கள் அவளுக்கு. போதறி கண்ணினாய் குளிர குடைந்து நீராடாதே. எப்படி நம்ம குளிக்கணும்? குளிர குடைந்து நீராடாதே. மார்கழி மாதத்தில் நீங்கள் நீர்நிலைகளில் போனீங்கன்னா கிணத்து தண்ணியே கொஞ்சம் கதகதப்பாக இருக்கும், சூடாக இருக்கும். நம்ம குளிக்க தான் நம்மளுடைய குளிர் நீங்கும், உற்சாகம் பெறும். குளிர சும்மா தலைன காக்கா குளிரெல்லாம் கிடையாது. குளிர குடைந்து தேகத்தை அனைத்தும் முழுதும் நனைந்து ஊறணும் தண்ணி உடம்புல. அந்த தான் குளிர அப்படின்னு சொல்கிறாங்க. குளிர குடைந்து நீராடாதே. நம்ம நீராட வேண்டாமா? பள்ளி கிடத்தியோ, என்னம்மா தூங்கிட்டு இருக்க? பாவாய் பதுமையே, நீ நன்னாளால் நல்ல நாள்மா இன்னைக்கு. கள்ளம் தவிர்த்து கலந்தையிலோர் எம்பாவாய். என்ன இந்த நல்ல நாளில் வஞ்சம் தவிர்த்துக்கொள், கள்ளத்தை எடுத்துவிடு, எங்களோடு கலக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் அவங்களை கூப்பிடுறாங்க. தேங்க்யூ.